पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞான விஞ்ஞான யோகத்துல நேற்று நம்ம லாஸ்டா பார்த்துருக்கிறது 26வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத ந கஷ்டன. ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு, வரிசையா ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம்னா 25, 24, இந்த 24, 25 எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா பகவானோட சொரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்க. பகவானோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது அவ்யக்தம் அப்படின்னு ஈஸ்வரனோட லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் சொரூபம் அவ்யக்தம். அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்னா வெளிப்படாதவர், வெக்தம்னா வெளிப்பட்டது, அவ்யக்தம்னா வெளிப்படாதவர். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஈஸ்வரன் ரூபங்கள்லாம் வச்சிருக்கோமே சுவாமி, வெளிப்பட்டதா தானே இருக்கு. புராணங்கள்ல எல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம், கிருஷ்ணர் ராமர் எல்லாம் வந்திருக்காங்க போயிருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் ஈஸ்வரன் தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்களாம் வெளிப்பட்ட ரூபம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே மாயிக்கம். ஈஸ்வரனோட ஒரிஜினல் சுபாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒரிஜினல் ஃபார்ம் எது அப்படின்னா வெளிப்படாத ரூபம். அந்த வெளிப்படாத ரூபம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா மாயையினால வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்ட மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாயையை வசப்படுத்திக்கிட்டு தான் பகவான் என்ன பண்றார், லோக அனுகிரகத்துக்காக வரார். இது எனக்கு புரியலையே சுவாமி அப்படின்னா இந்த அவதாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம சொப்பனம் பார்க்கிறோம். நம்ம சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வருவோம், சில சமயம் வராமையே வேற சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். எந்த சொப்பனத்துலலாம் நம்ம வரமோ அந்த சொப்பனத்துலலாம் நம்ம அவதரிக்கிறோம்னு அர்த்தம். நம்மளே நம்ம அவதரிக்கிறோம். சொப்பனத்தை யாரு பார்க்கறா, நான் பார்க்கிறேன். அப்ப சொப்பனத்துல பார்க்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துக்கு அந்நியமா தானே இருக்கான். சொப்பனத்தை பார்க்கின்றவன் சொப்பனத்துக்கு அந்நியமாயிருந்து சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்துக்குள்ளார இவனே ஒரு கேரக்டராகவும் சில சமயம் வரான். பெரும்பாலும் நான் என்னோட சொப்பனத்தை பார்த்திருக்கேன். பெரும்பாலும் நான் வந்து அதிகம் வர்றதில்லை, எப்போவாவது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வரேன். அப்போ பார்க்கிற நான் அந்த சொப்பனத்துக்குள்ளார இல்லை, சொப்பனத்துல வெளிப்பட்டவன் இல்லை, நான் பார்க்கிறேன். ஆனா சில சமயம் பார்க்கிற நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு உள்ள வரும்போது அதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னு பேர். பார்க்கிற நம்மளே நம்ம சொப்பனத்துல நம்ம கிரியேஷன்ல உள்ள வர்றது. இந்த சொப்பனம் எதனால உண்டு பண்ணப்பட்டது, நம்மளுடைய சொப்பனத்துக்கு எது காரணம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனசு. மனோதேவக சொப்னான் பஷ்யதி. இந்த மனசு தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமா மாறி அந்த மனசுல இருக்கிற பார்ப்பவனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்தையும் பார்க்கிறான். மனசுல 2 இருக்கு, ஒன்று கான்சியஸ்னஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் இருக்கு. இந்த வாசனைகள் எல்லாம் சொப்பனமா விரியுது. அந்த சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் பார்க்குது. இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண முடியாதது. அது என்ன பண்ணுது, தானே ஒரு கேரக்டரா உள்ளுக்குள்ளார வருது. இப்ப நம்மளுடைய சொப்பனத்துக்கு எது காரணம்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்மளுடைய மனோவாசனைகள். இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி நமக்கு சொப்பனமா பார்க்கிறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எத்தனை பேர் இருக்கோமோ, எத்தனை ஜீவராசிகள் இருக்காங்களோ அத்தனை பேரோட வாசனைகளும் சேர்ந்ததுதான் மாயான்னு பேர். சர்வ ஜீவர்களுடைய வாசனா. அந்த வாசனை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாசனையை வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்ஷன் பண்றார். இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேஷனா நம்மள்கிட்ட காட்டுறார். என்னுடைய சொப்பனம் எப்படியோ அதே மாதிரி பகவானோட சொப்பனம் இந்த ஜெகத்து.
அப்ப அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா, எப்படி நான் சொப்பனத்தை பார்க்கிற திரஷ்டாவா நான் இருக்கணும், சொப்பனத்துக்கு வேறா, என்னுடைய சொப்பனத்துக்கு. இதே மாதிரி பகவான் எப்படி இருக்கா அப்படின்னா, இந்த கிரியேஷனுக்கு வேறா வந்து பாத்தீங்கன்னா அவரும் சொப்பன திரஷ்டாவா இருக்கார். இது மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சொப்பனம். அவர் பார்க்கிறார், ஆப்ஜெக்டா பார்க்கிறார். அவருக்குன்னு எந்த ஃபார்மும் இல்லவே இல்லை, பார்த்தல் மட்டும்தான் அவருடைய ஃபார்ம். அப்ப அப்படி பார்க்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா அவரோட மாயா. இப்ப நம்ம சொப்பனத்துல நம்ம வர்றதுக்கு நம்ம ஹோல்டு இல்லை. நான் இன்னைக்கு சொப்பனத்தை என்னோட சொப்பனத்தை நான் வரேன் அப்படின்னு நம்மளால நினைச்சுக்கிட்டு உள்ள போக முடியல. ஆனா பகவானுக்கு வந்து ஒரு ஹோல்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாயையை வசப்படுத்திக்கிட்டு அவர் எப்ப வேணாலும் அவரோட சொப்பனத்துக்குள்ளார எப்ப வேணாலும் பிரவேசம் பண்ண முடியும். எந்த ரூபத்துல வேணாலும் பகவானால பிரவேசம் பண்ண முடியும். மாயா அவருக்கு சக்தியா இருக்கு. நான் சொன்னேன்ல, மாயாவிய வந்து மாயா பந்தப்படுத்துறதுல சங்கரர் சொல்லியிருக்கார். ஒரு மாயாவிய அவருடைய மாயா பந்தப்படுத்துறது இல்லை, அவரோட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அதே மாதிரி இந்த மாயா சக்தியை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்திக்கிட்டு தான் நினைச்ச போதெல்லாம், இல்யூஷன் தானே, தான் நினைச்ச போதெல்லாம் வேணுங்கிற உருவம் எடுத்துக்கிட்டு உள்ள அவதாரம் பண்றார். நம்ம பார்க்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பகவான் வந்து ராமரா கிருஷ்ணரா வந்தார் அவதாரம் அப்படின்னு. அவ்வளோ பெரிய பெரிய அவதாரம்லாம் இல்லை. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குவார். யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. சாதாரண மனுஷ ரூபே, தெய்வம் மனுஷ ரூபே, மனுஷ ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவார். யார் வந்தா யார் போனான்னு நமக்கு தெரியவே தெரியாது. பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்றதுக்காக வர்றது. அப்ப அவருக்கு ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டான்றது தான் அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம், சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளிப்படாது, வெளிப்படாதது. அது எல்லாத்துக்கும் சப்ஜெக்டா இருக்கிறது, அது ஆப்ஜெக்டா ஆகிறதே இல்லை. இந்த சொப்பனத்துக்குள்ளார அவர் எடுக்கிற ரூபங்களும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையினால உண்டான இல்யூஷன். இது மொத்தமும் மாயா. அதுக்குள்ளார அவர் எடுக்கிற ரூபமும் மாயா தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவருக்கு என்ன லட்சணம்னு கேட்டீங்க அப்படின்னா, ராமரா கிருஷ்ணரா இருக்கிறது அவருடைய சொரூபம் இல்லை. அவருடைய சொரூபம் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம், அவ்யாக்கிருதம், வெளிப்படாதவர். சரி, அதுக்கு அடுத்த லட்சணம் என்ன சொல்லுது அப்படின்னா அவ்யயம். இரண்டாவது லட்சணம் என்னன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மாற்றமில்லாதவர். எப்படி மாற்றம் இல்லாதவரா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத் எல்லாம் அவர் மேல கல்பிதம். அவருக்கு மேல அவரோட சங்கல்பத்தினால இந்த ஜெகத்து மொத்தம் கல்பிதமா இருக்கு. அவர் சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கார். பார்க்கிறவன் சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கான், பார்க்கின்ற வஸ்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கு. சொப்பனத்தை பார்க்கிறேன்னா காலையில வேக்கப் ஆகும்போது எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே தான் இருக்கு. ஆனா சொப்பனத்துக்குள்ளார அநேக விஷயங்கள் வந்து போச்சு. நிறைய நல்லது கெட்டது எல்லாம் சொப்பனத்துல பார்க்கிறோம். சொப்பன திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரூபத்துல இருக்கான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகள்லையும் நான் 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 ஏக்க ரூபத்துல இருக்கார். ஆனா பரமாத்மாக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ரூபங்களும் என்ன ஆயிட்டு இருக்கு, வியமாயிட்டு இருக்கு, நாசத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த நான் அப்படின்றது நாசம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு லட்சணங்கள், அவ்யக்தம், அதுக்கப்புறம் பரம் அவ்யயம். அவ்யக்தமா இருக்கார் ஈஸ்வரன், ரெண்டாவது நாசமில்லாதவரா இருக்கார். அவ்யக்தமா இருக்கார் அப்படின்னா எங்க இருக்கார், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நானா இருக்கார். இத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா ஏன் அறியறது இல்லை அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் இல்லப்பா. எல்லாத்துக்கும் 25வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம், நாகம் பிரகாச சர்வசிய. எல்லாத்துக்கும் நான் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா யோகமாயா சமாவிரதக. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எங்கேயாவது வெளில போகும்போது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் வந்து என்னை அடிக்கடி பார்த்து பேசுவாங்க, சுவாமி எனக்கு சொப்பனத்துல பார்த்தோம் சுவாமி, போனோம் ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து என்னை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கி. அந்த அம்மா, என் பையன் செத்து போயிட்டான் சுவாமி, என் பையன் செத்து போயிட்டான், அவன் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷமா என் கனவுல வந்துகிட்டே இருக்கிறான் சுவாமி, என்ன பண்றது சுவாமி, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, எப்படி தூங்க முடியும் அம்மாவால, யோசிச்சு பாருங்க. பையன் செத்து போயாச்சு, அந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனவுல வந்துகிட்டே இருக்கிறான். அப்போ நேரடியா பார்க்க முடியாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா பையன் இல்லை, ஆனா பையன் சொப்பனத்துல வந்திருக்கான்.
அப்போ என்ன பண்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்போ உட்கார வச்சு மெதுவா அப்படிதாம்மா இருக்கும், நீங்க என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழகிருக்காங்கல்ல, பிறந்ததுல இருந்து கர்ப்பத்துல இருந்ததுல இருந்து ஒரு பையனை எடுத்து வளர்த்து ஒரு 30-40 வயசு வரும்போது ஒரு பையன் இறந்து போயிடுறான் அப்படின்னா, அந்த 30-40 வருஷங்களோட அந்த வாசனை, அந்த வாசனை எங்க இருக்கு? ஸ்டோர்ல, சித்தத்துல பதிவாயிருக்கு. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எதுலயும் அஃபெக்ஷன் அவங்களுக்கு இல்ல, ரொம்ப பிரியமான பையன். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனம் கண்ணை மூடுனா அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து என்ன ஆகுது, அது வந்து இந்த மனசு என்ன பண்ணுது, சும்மா இல்லாம அதுல இருந்து வெளிப்படுத்துது. இவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும்ன்ற அந்த பிராரப்தம் இருக்கிறதுனால மனசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் வருது, பையன் வரான். காலையில பையன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லா சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில வேக்கப் ஆனும் போதுதான் தெரியுது பையன் இல்லை. பையன் இல்லைன்னு அந்த துக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பவிக்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்லாத பையனை, இறந்து போன பையனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் காட்டி ஒரு துக்கத்தையும் சுகத்தையும் தருது. நான் சொல்றேன், இல்லம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசோட பதிவு தான், மனசுல இருக்கிற வாசனைகள் தான் இது மாதிரி ஆகுது. என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு வருதோ, பிரஷ்னோபனிஷத் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, எதெல்லாம் நம்ம சொப்பனத்தை பார்க்கிறோமோ, ஜாகிரதத்துல எதை பார்த்தோமோ, யதா திருஷ்டம் யதா ஸ்ருதம் யதா அனுபூதம், எதெல்லாம் நம்ம பார்த்தோமோ, எதெல்லாம் நம்ம கேட்டோமோ, எதையெல்லாம் அனுபவிச்சோமோ, அது மட்டும் இல்லாம எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலையோ, இந்த ஜென்மத்துல கேட்காம முந்தின ஜென்மத்துல கேட்டோமோ, எதையெல்லாம் இந்த ஜென்மத்துல பார்க்காம முந்தின ஜென்மத்துல பார்த்தோமோ, எதையெல்லாம் இந்த ஜென்மத்துல அனுபவிக்காம முந்தின ஜென்மத்துல அனுபவிச்சோமோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பன காலத்துல என்ன ஆகுது, சொப்பனமா வாசனையா இருந்தது சொப்பனமா விரியுது. அப்போ சொப்பனம்ன்றது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் வாசனாமயம் இந்த சொப்பனம். அப்ப சொப்பனத்தை நம்ம சொப்பனமா நினைக்காம, நமக்கு நல்ல காலையில எந்திரிச்சோன்னு தெரியுது, அதெல்லாம் காணா போச்சு. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு பலகீனத்தினால அந்த அம்மா எப்படி பண்ணாங்களோ, பலகீனத்துல ஐயோ சொப்பனத்தை இப்படி நடந்துச்சே அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல, சொப்பனம் கண்டுட்டு காலையில எந்திரிச்சு என்ன பண்றோம், இது சொப்பனம்னு உதாசீனப்படுத்தாம, சொப்பனத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இப்படி நடந்திருக்கே அப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொப்பனத்தை வச்சுக்கிட்டு சிந்தனை பண்றவங்க நிறைய பேர் இருக்கும். சொப்பனத்தையே நம்மளால என்ன பண்ண முடியல, இது பொய்ய அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு நம்மளோட காரியத்தை பார்க்க முடியல. நல்லா தெரியும் சொப்பனம் பொய்ன்னு, இருந்தாலும் அதுக்கு ஒரு சத்தியத்துவத்தை கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனம்னு தெரியாம, இந்த சொப்பனத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும், நாமம் ரூபம் குணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றோம், யோகமாயா சமாவிருத்தா, இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, சத்வரஜஸ் தமஸ். சத்துவம் என்ன பண்ணும், சுகத்தை தரும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். ரஜஸ் என்ன பண்ணும், நிறைய ஆக்ஷன்ல நம்மளை ஈடுபடுத்தும், காமத்தையும் குரோதத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் தமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மோகத்தை உண்டு பண்ணும், என்ன பண்றது ஏது அப்படின்னு விவேகம் இல்லாமல் போயிடும், எந்த காரியத்தையும் பண்ண விடாது. இந்த 3 குணங்களும் கூடியதா இருக்கிற இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா பூத்த இந்திரியங்கள், பூத்தங்களாவும் பஞ்சபூத்தங்களாவும் இந்த மாயா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. அதே மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தியா மனசா இந்திரியங்களா தேகமா எல்லாமா ஆயிருக்கு. இந்த 3 குணங்களால் ஆன மாயையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மூடப்பட்டவர்களாக, நான் அப்படின்றது உள்ளுக்குள்ளார வைரம் மாதிரி இருக்கு. கட்டோபனிஷத் சொல்லுது கஹ்வரேஷ்டம் அப்படின்னு ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணுது. கஹ்வரேஷ்டம் அப்படின்னா நிறைய பொல்யூஷனுக்கு கீழே இருக்கிற ஒரு மாணிக்கம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய, நம்ம ஊருக்கெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் பெரிய பெரிய குப்பை கிடங்கு இருக்கு, எல்லா குப்பையும் போட்டு ஒரு இடத்துல வைக்கிறது. அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா குப்பை கிடங்குக்கு கீழே ஒரு வைரம் இருந்தா வெளில தெரியுமா, வெளில தெரியாது. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஏகப்பட்ட அந்த கல்பித்தங்கள், நிறைய குப்பைகளை போட்டு என்ன பண்ணிருக்கோம், யோகமாயா சமாவிருத்தக, மாயையினால உண்டான இந்த பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதோட விஷயங்கள், இதை எல்லாத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக மூடப்பட்டு இந்த நான் அப்படின்றது, அந்த நான் தான் பரமாத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாமையே இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், நான அறியறது இல்ல, அதுக்கப்புறம் அந்த சுவாசத்தையும் அறியறது இல்லை. நேற்று வந்து பாத்தீங்கன்னா சுனிதா அம்மா போன் பண்ணாங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட். சுனிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வென்டிலேட்டர்ல இருக்காங்க, வென்டிலேஷன் வச்சிருக்காங்க.
சுவாசம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க அந்த வார்டு ஃபுல்லா வரவங்க எல்லாமே இதே ப்ராப்ளம் சுவாமி. எல்லாரும் வந்து சுவாசம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருக்கு சுவாமி. எனக்கு இப்பதான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாசம் போறது வந்து எவ்வளவு கஷ்டம். நம்ம ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இப்ப சுவாசிச்சுட்டு இருக்கோம்ல, நம்ம போக்கஸ் வந்து சுவாசத்துல இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம சுவாசம் இல்லைன்னு எப்ப வீசிங் ப்ராப்ளம் வருதோ, எப்ப லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுதோ, எப்ப நம்ம சுவாசத்தை எடுக்க முடியலையா, அப்பதான் தெரியுது ஒரு சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு. அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசம்ன்ற ஒரு விஷயத்துல நமக்கு போக்கஸ் ஆக மாட்டேன்றோம். நல்ல சுவாசம் விட்டுட்டு இருக்கும் போது சுவாசத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னலா இருக்கிறதுலயே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். சுனிதாமா சொல்றாங்க, சுவாமி இப்பதான் தெரியுது நம்ம வந்து நல்லா இருக்கும் போது வந்து அதுல போக்கஸ் ஆக மாட்டேன்றோம். எப்ப ப்ராப்ளம் வருதோ அப்பதான் வந்து தெரியுது சுவாசம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. வென்டிலேஷன்ல இருந்து வெளில எடுத்தா தண்ணீரி போயிடுவோம் சாமி அப்படின்றார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கே தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாசத்திலையும் கவனம் இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் உணர்வு, இந்த கான்சியஸ்னஸ்ல ஏதாவது கவனம் இருக்கா அப்படின்னா கான்சியஸ்னஸ்லயும் கவனம் இல்லை. இந்த 2 பேத்துக்கு மேலதான் எல்லாமே இருக்கு. உணர்வு, உயிர், இந்த 2த்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருக்கிற உணர்வு, அந்தர்யாமியோட வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கிற அந்த உயிர் பிராணன். இந்த 2த்துக்கு மேலதான் மற்ற எல்லாம் கல்பித்தம். ஆனா இந்த 2த்தை பட்டும் நம்ம என்ன பண்றோம், நம்ம மறந்து போயிடுறோம். மேல இருக்கிற இந்திரியங்கள், மனசு, புத்தி, அப்புறம் வெளி விஷயங்கள், இதனால கவர் பண்ணப்பட்டதா இந்த கீழே இருக்கக்கூடிய சூத்ராத்மாவையும் ஈஸ்வரனையும் அந்தர்யாமியா இருக்கிற நான்ற கான்சியஸ்னஸையும் 2த்தையும் அறியாமலேயே இந்த ஜனங்கள் இருக்காங்க. மூடோயம் நாபிஜானாதி லோகம் மாம் அஜம் அவ்யயம். பிறப்பில்லாத என்னை வந்து பாத்தீங்கன்னா என்னை பிறப்பும் இல்லை, அதே நேரத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம், நாசமும் அடையிறது இல்லை. சதா காலமும் நான் 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 புரிச்சுக்கிட்டே இருக்கேன். சதா உயிரா உணர்வா நான் இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா மூட உலகம் என்ன பண்ணுது, என்ன விட்டுட்டு தசமோசின்னு ஒரு சொல்லுவோம். முக்கியமானது ஒரு 10 சீடர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்காங்க. ஆத்த கடந்து போறாங்க. ஆத்த கடந்து போகும்போது ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளட் போயிட்டு இருக்கு. 10 பேரும் ஏறிட்டாங்க, கரை ஏறிட்டாங்க. அடுத்த கரை ஏறினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்குமான்னு எண்ணி பார்த்துக்கணும், செக் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, 1 2 3 4 5 6 7 8 9, ஐயோ 9 பேர் தான் இருக்கோம் ஜி அப்படின்னு இவர் என்ன பண்றாரு. என்றவர் தன்னை எண்ணாம, தன்னை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வெளியில இருக்கிற 9 பேரை மட்டும் எண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 வாட்டி என்றார், 3 வாட்டி என்றார், 9 பேர் தான் இருக்கும். ஐயோ ஒருத்தன் போயிட்டான், ஆத்துல போயிட்டான் அப்படின்னு. இல்லப்பா நான் என்றப்பான்னு இன்னொருத்தர் என்றார். இன்னொருத்தர் என்னும் போதும் தன்னை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்க இருக்க ஆப்போசிட்ல இருக்க ஆப்ஜெக்டா இருக்கிற 9 பேர்த்தையும் என்றார். 10வது ஆளை காணும், போயிட்டான், ஆத்தோட போயிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் வரார் அந்த பக்கமா. இவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கானுங்க. என்னப்பா அப்படின்னா, இல்ல 10 பேர் வந்தோம், ஒருத்தன் ஆத்துலயே போயிட்டான் அப்படின்னா. 10 பேர் வந்து ஆத்துல போயிட்டான் பாக்குறாரு, 10 பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியுது, இவங்க தன்னை விட்டுட்டு மத்தவங்களை எல்லாத்தையும் எண்ணிருக்காங்க அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, நான் ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டேன், ஒரு தண்டத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த வரிசையா நீங்க நில்லுங்க, நான் அடிக்கிற போது நான் 1 2 3ன்னு சொல்லுங்க, 10வது ஆள் வந்துருவான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு வரிசையா நிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஓங்கி 1வது 2வது 3வதுன்னு ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிட்டே போறாரு. 1ஆம் அவன் இருக்கேன் ஐயா, நம்ம அட்டண்டன்ஸ் போடுவோம்ல ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம், அது மாதிரிதான். எஸ் பாஸ் 1வது 2வது 3வது 4வதுன்னு 10வது ஆள் அடிக்கும் போது 10வது ஆள் வந்தாச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உணர்த்துறதுக்கு ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர், நீதான்ப்பா அந்த 10வது ஆள்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உயிர் உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த பேஸா இருக்கிற வெளிப்படாததா இருக்கு. என்னோட உணர்வும் உயிரும் என்ன பண்ணறது இல்ல, அவ்யக்தமா இருக்கு, வெளிப்படாம இருக்கு. எப்பவுமே நாசமே இல்லாததா இந்த 2மே இருக்கு. பிரளய காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனும் இந்த உணர்வும் வந்து பாத்தீங்கன்னா சதா உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லாம இருக்கு. ஒன்னு சகுணம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம். இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம், நாசம் இல்லாதது. இந்த 2மே அவ்யக்தம், வெளிப்படாதது.
ஆனா என்ன பண்றோம், இந்த 10வது ஆள் மாதிரி அந்த உணர்வா உயிரா இருக்கிற நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ன விட்டுட்டு வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பார்க்கறது இல்லை. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா மூடர்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள் உலகம் அவ்வியமா இருக்கக்கூடிய பிறப்பில்லாத அஜமா இருக்கக்கூடிய என்னை அறிவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து பாடத்துல லாஸ்டா வந்தோம் 26வது இதுல வேதாகம் சமதீதானி. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சொப்பனத்துல இருக்க பார்ப்பவன் இருக்கேன்ல, சொப்பனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தானே வெளில வந்து சொல்றோம், ஜி நான் சொப்பனத்துல என்ன பார்த்தேன் அப்படின்னா ஹரித்வார் போனோம் ஜி, நாங்க வந்து ஹரித்வார் போனோம். சரி, ஹரித்வார் போனது வந்து இப்பவா போனீங்களா சொப்பனத்துல? ஆமா சொப்பனத்துல போனோம். சொப்பனத்துல போனது முடிஞ்சிச்சா? ஆமா ஜி ஹரித்வார் போனீங்க. அப்புறம் எங்க போனீங்க? அங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜன்சதாப்தின்னு ஒரு ட்ரெயின் எடுத்தோம் டெல்லியில, அங்கிருந்து ஹரித்வார் போனோம். அதுக்கப்புறம் பத்ரிநாத் போனோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க நின்றுட்டு இருக்கோம். இப்ப எங்க இருக்கீங்க? போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சொப்பனத்துல நடந்தது எல்லாத்தையும் நீங்க அறியறீங்களா? ஏன் நீங்க சொப்பனத்துக்கு வேறா சொப்பனத்தை பார்க்கிறவரா இருக்கீங்க. சொப்பனம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு இந்த சொப்பனம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம அறியறோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதாகம் சமதீதானி, நான் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போன எல்லா சொப்பனங்களையும் அறிகின்றேன். எத்தனை சொப்பனம் நமக்கு வந்திருக்கும் பிறந்ததுல இருந்து. அதே மாதிரி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிருஷ்டியையும் கடந்து போன எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, வர்த்தமானிச்ச, இப்ப நம்ம சொப்பனம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் சொப்பனம் பார்க்கிறவன் அப்படின்ற விவாகம் இல்லாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சொப்பனத்துல மிங்கிள் ஆயிருக்கோம் நம்ம. ஆனா பகவான் என்ன பண்றாருன்னா திரஷ்டாவா இருந்துகிட்டு இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உள்ள இருக்கிற அந்த திரஷ்டாவா இருக்கிறவர் எல்லா ஜீவர்களுடைய ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். பிரம்மா முதல் கொண்டு ஒரு சின்ன புல்லோட ஹிருதயத்திலையும் அவர் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப அவருக்கு தெரியாததுன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது தெரியாததுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையே அந்தரியாமையா அவர் தானே இருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனி ஃபியூச்சர்ல எது நடக்குமோ, இனி ஃபியூச்சர்ல நடக்கிறதும் அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொப்பனம் தான். என கிரியேட்டரே இவர் தானே, இவருக்கு மேலதான் எல்லாமே கல்பித்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்கணுமோ அவரும் இவருடைய சங்கல்பத்திலிருந்து தான் உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அறிந்தவரா அவர் இருக்கார். வர்த்தமானிச்ச பவிஷ்யானிச்ச பூத்தானி. ஒரு ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்ம வந்து ஒரு பிளாஷ்பேக் பார்க்குறோம். ஸ்கிரீனுக்கு மேல தானே பிளாஷ்பேக் இருக்கு. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு எங்கேயோ பழசெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுறான்னு இதுல பாக்குறோம் ஸ்கிரீன்ல. அப்போ ஸ்கிரீனுக்கு என்னெல்லாம் தெரியும்னு எடுத்தா ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் தெரியும், ஹீரோவோட பாஸ்ட் தெரியும், அதே நேரத்துல ஹீரோவோட ப்ரெசென்ட் தெரியும், ஹீரோவோட ஃபியூச்சரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ப்ரெசென்ட் பாஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது அந்த ஸ்கிரீனுக்கு மேல கல்பிதம். அப்ப கல்பிதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமா ஒரே விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியவர் இந்த பகவான். அப்ப அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் காலமும் கல்பிதம். காலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இல்யூஷன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னது நம்ம லெவல்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாம் சொல்றோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்லுவேன், என்னோட ஆச்சாரியர் சொல்லுவார். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா மேல மலைக்கு மேல ஏறி பாக்குறேன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்கந்தாசிரமத்துல இருந்தோம் அப்படின்னா ஒரு பாதி மலைக்கு மேல இருக்கும்போது ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில நாங்க ஈவினிங் டைம்ல போய் உட்கார்ந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம். நல்லா இருக்கும் அந்த அருமையான பாறை. எப்போ வந்தீங்கன்னா ஸ்கந்தாசிரமம் பக்கத்துல ஒரு பாறை இருக்கு, போய் உட்கார்ந்து பாருங்க, நல்ல விஷன் இருக்கும். அந்த பாறையில இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், பஸ் போறது வர்றது ரோடெல்லாம் தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து எங்க தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் நிக்குது. நான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெயின் நிக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பிரசன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, வர்த்தமான காலத்துல இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா
அங்கிருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, பாஸ்ட் அவங்களுக்கு. ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10-15 நிமிஷம் கழிச்சு உள்ள என்டர் ஆக போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர், இன்னொரு 15 நிமிஷம் கழிச்சு வந்துடும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளாட்ஃபார்ம்ல நின்றுகிட்டு இருக்கு பிரசன்ட். நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நிக்கிற ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போன ட்ரெயின் வந்து பாஸ்ட், ஒரு ட்ரெயின் வரப்போகுது அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். ஆனா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரெயின் தெரியும், பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற ட்ரெயின் மட்டும்தான் ஸ்டேஷன்ல இருக்கிறவனுக்கு தெரியும். அதே நான் மேல இருந்து மலைக்கு மேல இருந்து பாக்குறேன், மலைக்கு மேல இருந்து பார்க்கும்போது எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ட் ட்ரெயின் ஒன்று ஸ்டேஷன்ல நிக்குது, ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போறதுக்கு ஒரு தூரத்துல போறதும் நான் பாக்குறேன். ஒன்னு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடும் அந்த ட்ரெயின். அப்ப மொத்த விஷனும் வந்து பாத்தீங்கன்னா மலையில இருந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரசன்டா பாஸ்ட் ஃபியூச்சர் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. ஏக்க திருஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, 3 ட்ரெயினை பாக்குறீங்க. அப்ப 3 ட்ரெயினும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கு, பிரசன்ட்ல இருக்கு. இதேதாங்க, இதேதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சிருஷ்டின்ற ஒரு கிரியேஷன் சிருஷ்டிக்கு வெளியில இருந்து ஒருத்தர் பார்க்கிறார். சிருஷ்டிக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் எல்லாமே அந்த பகவானுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திரஷ்டாவா இருக்கிறவருக்கு பிரத்யக்ஷமா தெரியுது. நம்ம நிலையில இருந்து பார்க்கும்போது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஜென்மங்கள் கடந்து வந்திருக்கேன், இனிமே எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்குமோ இதெல்லாம். ஆனா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் திருஷ்யமா ஏக்க காலத்துல தெரியும். இதை நல்லா புரிஞ்சுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொன்னதுக்கு பிறகு நான் அறிவேன் பவிஷ்யானிச்ச பூத்தானி மாம் து வேதன கஷ்டன, ஆனா என்னை அறிய முடியாதுன்ற. சொப்பனத்துல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் சொப்பனத்துக்கு வெளியில இருக்கிற திரஷ்டாவை அறிய முடியாது. புரியுதா உங்களுக்கு? சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எதுக்கும், நம்ம சொப்பனத்தை டெய்லி பாக்குறோமே, நிறைய கேரக்டர் பாக்குறோம். அந்த சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்தை பார்க்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா அறியவே அறியாது. சொப்பனத்தை பார்க்கிறவன் எல்லாத்தையும் அறிவான், ஆனா சொப்பனத்தை பார்க்கிறவன சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் ஒன்றும் அறியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருமையான ஸ்லோகம் இருக்கு. 4வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம், 2-3 ஸ்லோகம் படிச்சோன்னா சரியா இருக்கும். பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தாண்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஹே அர்ஜுனா பரந்தப, என்ன ஆயிடுச்சுன்னா பகூனி மே வ்யதீதானி ஜென்மானி, எனக்கு நிறைய ஜென்மங்கள் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன்ப்பா. அவதாரம் வந்து நான் நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டேன், ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்துட்டேன் நான். நீ தெரிஞ்சது உனக்கு கொஞ்சம், தெரியாதது நிறைய அவதாரம் எனக்கு. தானியகம் வேத சர்வாணி, நான் எல்லாத்தையும் அறிவேன். பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவ, உனக்கும் கூட நிறைய ஜென்மம் நடந்து போச்சு, உனக்கும் நிறைய நடந்து போச்சு, எனக்கும் நிறைய ஜென்மங்கள் எடுத்தாச்சு. நான் அவதாரமா வந்திருக்க, நீ ஜென்மமா நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தானியகம் வேத, நான் அவைகளை அறிவேன். தானி அகம் வேத, நான் அவைகளை அறிவேன். சர்வாணி, எல்லாத்தையும் அறிவேன். நத்வம் வேத்த, நீ அறிய மாட்டாய். ஏன் அப்படின்னா நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்க, உன்னோட நாம ரூபத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க. இந்த இந்திரியங்கள் பஞ்சபூத்தங்கள் இது எல்லாத்திலையும் மாட்டிக்கிட்டு நீ மாட்டிக்கிட்டு இருக்க. நீ உன்னை அறியறது இல்லை. நான் திரஷ்டாவா இருக்கிறதுனால திருஷ்யத்தை எல்லாத்தையும் நான் அறிகிறேன். கடந்து போனது, இப்ப இருக்கிறது, இனி வரக்கூடியது எல்லாம் எனக்கு திருஷ்யம், அதனால நான் அறிகிறேன். ஆனா நீ சொப்பனத்துக்குள்ளார இருக்கிற கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளார மாட்டிக்கிட்ட, நாமரூபத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு பாக்குற. அந்த நாமரூபத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய யோக மாயினால என்ன இருக்கு, உன்னுடைய ஞானம் மறைக்கப்பட்டிருக்கு, அதனால நீ அறிய மாட்டாய் அப்படின்னு அங்க சொல்ற. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 4:6 சொல்ற. அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. அற்புதமான ஸ்லோகம். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜஹா, நான் பிறப்பில்லாதவன்.
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவ்யயாத்மா, அவ்யயமா இருக்கிறவன். அவ்யயன்னு அர்த்தம் மாறாதவன். ஒரே ஃபார்ம், பார்த்தல் அப்படின்றது ஒரே ஃபார்ம் தான் பகவானுக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா பிரகிருதியும் சுவாமதிஷ்டாய, நான் என்ன பண்றேன், இந்த பிரகிருதி இருக்குல்ல, மூல பிரகிருதி நம்ம சொல்றமே மாயா, இத வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்தி கொண்டு நான் என்ன பண்றேன், சம்பவாமி ஆத்ம மாயையா. இந்த திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இந்த மாயா சக்தியை வசப்படுத்திக்கிட்டு இந்த சொப்பன தாம் பார்க்கிற சொப்பனத்துக்குள்ளார தானே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்த மாதிரி தெரியறான். அப்ப கிருஷ்ணர் வரல, ராமர் வரல, யாரும் பிறக்கவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாயைய வசப்படுத்திக்கிட்டு அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு ரூபத்தோடு நாமத்தோடு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரார். இந்த கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பியூட்டி இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவதார புருஷர்கள் ஏன் சிவனுக்கு ஏன் அவதாரம் சொல்லல தெரியுங்களா? அவ்யக்தம். சிவபெருமானோட முக்கியமான லட்சணம் என்னன்னா அந்தர்யாமி, அவ்யக்தம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திராத்மா விஷ்ணு. இவர் முதல்ல வெளிப்பட்டவர். கிரியேஷன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் இருந்தா வெளிப்படுது. மாயைக்கு அப்புறம் உண்டாகிற ரூபம் இது. மாயையினால உண்டான ரூபம், முதல் ரூபமே விஷ்ணு பகவானோட ரூபம் தான். அப்ப அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், அவர் தான் இந்த மொத்த ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்கிறார். அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திதிகர்த்தாவா இருந்துகிட்டு இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி பண்ணணும் இந்த உலகத்தை அப்படின்னு அடிக்கடி வந்து தன்னுடைய மாயையை வசப்படுத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கார். இதுக்கு கீழே அதிஷ்டானமா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த சிவபெருமான் சொல்லக்கூடிய அந்தர்யாமி அவ்யக்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா அது கேரக்டரா அவதாரமா ஆகுற எல்லாமே அவருக்கு மேலதான் நடந்துகிட்டு இருக்கு மொத்த கிரியேஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பவாமி ஆத்ம மாயையா. சாமி இதை எதுக்கு சாமி இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கீங்க? யாராவது கேட்கலாம், சாமி கிளாஸ் பண்ணி போலாம் சாமி, அடுத்தடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமே சாமி, ஏன் இதை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 4வது சாப்டர் இருப்பாரு, 2வது சாப்டர் இருப்பாரு, எதுக்கு சாமி அப்படின்னா 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஏன் இந்த சொப்பன திருஷ்டாந்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல இண்டிவிஜுவல் சொப்பனம், வெளியில இருக்கிறது காஸ்மிக் சொப்பனம், இவ்வளவுதான். ஆனா பார்க்கிறவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறவன் 2 பேரும் சொப்பன திருஷ்டா, ஒரே ஒரு சொப்பன திருஷ்டா தான். தேகத்துல இருந்துகிட்டு இந்த தேகத்திலிருந்து ஒரு சொப்பனம் பார்க்கறான். அவனே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் திரஷ்டாவா இருந்துகிட்டு இந்த மொத்த ஜெகத்துன்ற சொப்பனத்தை பார்க்கறான். அப்போ ஈஸ்வரனோட சொப்பனத்துக்குள்ளதான் இந்த இண்டிவிஜுவலோட சொப்பனங்கள் எல்லாம் இருக்கு, கல்பிதம். இந்த ஈஸ்வர சிருஷ்டிக்கு உள்ளார்தான். ஈஸ்வர சிருஷ்டின்னு அர்த்தம் ஈஸ்வரனோட சொப்பனம், அதான் ஈஸ்வர சிருஷ்டி. அந்த ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ளாரதான் ஜீவ சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஜீவர்களுடைய கல்பனைகள் எல்லாம் சொப்பனங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இதுல திரஷ்டா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் திரஷ்டா பிரம்மம் ஈஸ்வரன். அவருடைய ரிஃப்ளக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்துல இருந்துகிட்டு நம்மன்னு சொல்லிட்டு இருக்கோம். திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தான், ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு கூட. அவன் தான் வந்து எல்லா தேகத்தில இருந்தும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப திரஷ்டா ஒருத்தரா இருக்கிறதுனால இது எல்லாம் சொப்பனம், இதுதான் முக்கியமானது. சொப்பனமாயோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா காரிக்காக்காரர் சொல்றார், இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனம் மாயா கந்தர்வ நகரம் எப்படியோ அதே மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த திரஷ்டாவா ஈஸ்வரனா இருக்கிறேன். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதாரம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, அது மாயிக்க ரூபம். அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவரா திரஷ்டாவா தான் இருக்கார், அவர் திருஷ்யமா ஆகிறதே இல்லை அப்படின்னு அவருடைய ஜென்ம கர்மச்ச, அவருடைய ஜென்மத்தையும் அவருடைய கருமத்தையும். ஜென்மம் எப்படிப்பட்டது, நான் 3 ஆபாசம் சொல்லியிருக்கேன், மாண்டுக்கியத்துல சொல்ற ஆபாசம் 3. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தியாபாசம், பகவானும் பிறக்கல நானும் பிறக்கல. கர்மாபாசம்,
அந்த கர்ம ஆபாசத்துக்கு இன்னொரு பேரு சலாபாசம்னு சொல்லியிருக்கேன். அசைதல், அவரை நிறைய வதம் பண்ணியிருக்கார், அரக்கர்கள் எல்லாம் வதம் பண்ணினார் அப்படின்னு. அவர் பண்ணதும் ஒரு இல்யூஷன். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம காரியம் பண்றதும் இல்யூஷன். நானுக்கு மேல இந்த தேகம் பண்றது, இந்த தேகம் எல்லாமே சும்மா அசைது, எல்லாம் இதெல்லாம் இல்யூஷன். இதுக்கு பேர் ஜாத்தி ஆபாசம், சலாபாசம்னு பேர். அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா வஸ்து ஆபாசம். வஸ்து ஆபாசம் என்னது? கிருஷ்ணர், ராமர், இந்த மலை, இந்த வீடு, இந்த தேகம், இதெல்லாம் இருக்கே, இது எல்லாம் சும்மா வெறும் தெரியுது. வாஸ்தவத்துல இதுக்கு எதுக்குமே ரூபம் இல்லவே இல்லை. போறது எல்லாமே மேஜிக்ல வர மாதிரி. அப்ப எது இருக்கு அப்படின்னா ஒரே தத்துவம் தான் இருக்கு. பிரம்ம தத்துவம் ஒண்ணு மட்டும் தான் சத்தியமா இருக்கு. இது எல்லாம் சொப்பன மாதிரி, இது எல்லாம் மாயா திருஷ்ய மாதிரி, இது எல்லாம் கந்தர்வ நகர மனோராஜ்யம் மாதிரி. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே தத்துவம் தான். இதுதான் வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா நல்லா பிரிச்சு தெரிஞ்ச முனிவர்களால், ரிஷிகளால் சொல்லப்படுகிறது. இப்படிதான் பார்க்கப்படுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் எப்பவுமே எப்படி இருக்கார்? நானா இருக்கார். நான் வெளிப்பட்டதா வெளிப்படாததா? பகவான் வெளிப்பட்டிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, நான் என்னைக்குமே என்ன பார்த்தது இல்லை. கண்ணாடியில பாக்குறோமே சாமி, இந்த உருவத்தை தான் பாக்குறோம். இந்த உருவத்தை தான் பார்க்கிற மொழிய நானு பார்க்கறது இல்லை. நான் எந்த காலத்திலையும் என்ன ஆகிறது இல்லை, வெளிப்படவே இல்லை, வியக்தமாகிறதே இல்லை, அவ்வியக்தம் அது. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த மனுஷங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாத்தையும் அறிவேன் பார்ப்பவனா இருந்துகிட்டு. ஆனா இந்த தேகாத்ம புத்தியோட இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா அறிவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. 26வது ஸ்லோகம். இதுக்கு பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அகம் து ஜானே, வேதன்றதுக்கு அர்த்தம் ஜானே, நான் அறிவேன். எதையெல்லாம் அறிவார்? சமிதி தானி, கடந்து போனதை எல்லாத்தையும் அறிவேன். கடந்து போன எல்லாத்தையும் அறிவேன். அதே நேரத்துல சமதிக்ராந்தானி பூத்தானி, சம்யக்கு அதிக்ராந்தானி பூத்தானி, இதுவரைக்கும் எந்த ஜீவர்கள்லாம் எத்தனை கிரியேஷன்ல என்னெல்லாம் உண்டாச்சோ எல்லா ஜீவர்களையும், எத்தனை பிரம்மா வந்தார், எத்தனை இந்திரன் வந்தான், எல்லாத்தையும் நான் தெரிவேன்பா. அது மட்டும் இல்லாம வர்த்தமானானிச்ச அர்ஜுன, ஹே அர்ஜுன, இப்ப இருக்கிற பிரம்மா, இப்ப இருக்கிற இந்திரன், தேவர்கள், அசுரர்கள், மனுஷங்கள், ஒரு எறும்போட சின்ன சின்னதா என்ன ஜீவராசி இருக்குமோ, வைரஸா இருக்கட்டும், பாக்டீரியாவா இருக்கட்டும், என்னெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா இருக்குமோ அது எல்லாத்தையும், மொத்த ஜீவராசிகளையும் இப்ப என்ன இருக்கோ பிரசன்ட்ல அதையும் அறிவேன். பவிஷ்யானிச்ச பூத்தானி, இனி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் வருமோ, நம்ம சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஏலியன் வந்துருவான், அது ஆயிடும், இப்படி ஆயிடும். நம்மலாம் சயின்ஸ்ல ரொம்ப அட்வான்ஸா போயிட்டோம். ஏஐல பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமனையே கிரியேட் பண்ணுவான் அப்படின்னு. இப்ப எலன் மஸ்க் பாத்தீங்கன்னா புத்தியில ஒரு சிப்பை வச்சு அதை பாத்தீங்கன்னா நியூரோ சிஸ்டத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதுல என்ன நினைக்குது எல்லாத்தையும் இப்ப பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு, இது பண்ணிருக்காரு. இன்னும் அப்ப ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? ஈஸ்வரனையே ஆயிடலாம் நம்ம. இது எல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னா கிரியேஷனுக்குள்ளார. இந்த கிரியேஷன் என்னன்னா சொப்பனம். அப்ப இந்த சொப்பனத்துக்குள்ளார நீங்க கண்டுபிடிக்கிறது எல்லாம் என்னெல்லாம் ரிசர்ச் பண்றீங்களோ, எவ்வளவு அட்வான்ஸா நீங்க நிக்கிறீங்களோ, இது எல்லாம் ஜாகிரத அவஸ்தையிலேயே முடிஞ்சு போகுது. ஒரே ஒரு அவஸ்தை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போது புருஷ சுக்தத்தை சொல்றார், இது எல்லாம் என்ன பாப்புன்னா பாதோசிய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் தேவி. இது எல்லாம் அந்த பரமாத்மாவோட ஏக்க பாதத்துல பாத்தீங்கன்னா சம்பவிக்கிறது. நீங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்குன்னு என்னெல்லாம் பாக்குறீங்களோ, பாஸ்டா இருக்கட்டும், பிரசண்டா இருக்கட்டும், ஃபியூச்சர்லா இருக்கட்டும், இந்த மூணு எங்க பாக்குறீங்க? சங்கர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. எப்ப சொல்றீங்க? ஜாகிரதத்துல. அதே நேரத்துல எங்க இருந்து சொல்றீங்க? இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்படி நடக்கும், 100 வருஷம் கழிச்சு இப்படி நடக்கும்னு ஃபியூச்சரை பத்தி நீங்க சொல்றீங்க. எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஜாகிரதத்துல இருந்து. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்டா வந்துட்டார். எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து தான். அப்ப ஜாகிரதத்துக்குள்ளாரதான் நீங்க என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ன்ற விவகாரம் எல்லாமே, எல்லா டெக்னாலஜியும், இந்த மொத்த உலகத்தை பத்திர விஷயங்களும் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாகிரத அவஸ்தையில இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சொப்பனத்துக்கு போனீங்கன்னா இந்த உலகமே இல்லை, வேற உலகம் இருக்காது. டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா இதுல எல்லாத்திலும் யார் இருக்கா? பார்ப்பவன் நான் இருக்கேன்.
நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவனா இருக்கேன். அப்ப அந்த பார்க்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா திருசு சந்ததம், துரியம் திருசு சந்ததம். அந்த துரிய ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா மூணுத்தையும் வியாபிச்சு 3 அவஸ்தைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் அப்படின்ற பார்ப்பவனுக்கு மேலதான் இது மொத்தமும் கல்பித்தம். கல்பனையில என்னெல்லாம் நடக்குதோ அந்த எல்லா கல்பனைகளும் பகவானுக்கு மேல நடக்குது. பகவான் எல்லாத்தையும் அறிந்தவரா இருக்கார். அதனால வந்து மாம் து வேதன கஷ்டன, என்னை எவனும் அறியறதில்லை. நல்ல ஒரு ஆச்சாரியரும் நல்ல ஒரு சாஸ்திரமும் கிடைச்சதுன்னா மட்டும்தான் என்னை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் பண்ணி அதை வந்து நல்லா பரோட்ச ஞானம் ஆக்கி அதுக்கப்புறம் அவன்தான் நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல அனுபூதியும் பண்ண அப்படின்னா மொத்தமும் எனக்கு என்ன ஆயிடும், நான் அறிபவரா மட்டும் இருப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமானிய ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜனங்களும் ஆச்சாரியர் இல்லைன்னா ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரியரை உடையவன் தான் அறிய முடியும். சாஸ்திரத்தினாலதான் தந்து ஔபனிஷதம் புருஷா, இந்த ஆத்மான்றது வந்து உபனிஷத்து வித்யால மட்டும்தான் அறிய முடியும். அது சொல்றதுக்கு ஒரு ஆச்சாரியர் வேணும். அப்படி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிற எவனும் எந்த கொம்பனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பான், ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஒழிய சப்ஜெக்டை பார்க்க மாட்டான். எவ்வளவு பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் இருந்தாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தியரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹெல்த் எப்படி இருந்துச்சு, ஆனா அவரோட புத்தி அவ்வளோ சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம் புத்தி! ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து போயிருக்காங்க, என்ன தியரிஸ் எல்லாம் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தியரிஸும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் பண்ணுதோடைய சப்ஜெக்டை பண்ண மாட்டேன். திருஷ்யத்துக்குள்ளாரையே தான் இருக்கு. திருஷ்யம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாமயம். திரஷ்டாவை விட்டுட்டோம், 10வது ஆளை விட்டுட்டோம். 10வது ஆளை விட்டுட்டு திரும்ப திரும்ப எண்ணிக்கிட்டே வரும். என்னை விட்டுட்டு நான் மற்றதெல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாம் து வேத ந கஷ்டன, என்னை எவனும் அறியறதே இல்லை. மத்பக்தம் மச்சரணம் ஏக்கம் முக்துவா, என்ன சரணாகதி பண்ண என்னுடைய பக்தனை தவிர்த்துட்டு, என்னோட பக்தனை விட்டுட்டு, சரணாகதி பண்ண பக்தனை விட்டுட்டு வேற சரணாகதிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரணாகதினா வெளியில போய் நான் சரணாகதி பண்றேன்லாம் சொல்லாதீங்க. பகவான் என்னவா இருக்கார், ஆத்மாவா இருக்கார். அப்ப சரணாகதி எங்க நடக்கணும், உள்ள நடக்கணும். எப்படி சரணாகதி பண்றது, வெளியில பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமா பாக்குறோம் அப்படின்னா மாயைக்கு சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள திரும்பி உள்ள பகவான் ஆத்மாவா ஸ்புரணமா இருக்காருன்னு இந்த பிராணனையும் இந்த உணர்வையும் இந்த மனசு எப்ப பாக்குதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நான் இல்லை நீ தான் இருக்க அப்படின்னு இந்த மனசு புரிஞ்சு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் மனசுல இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் நோக்கி திரும்பி புத்தியை நோக்கி திரும்பி புத்தியில இருக்கிற அந்த பிம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்து நீயும் நானும் ஒண்ணு, நானும் ஒண்ணு ஆள் இல்ல, பரமஹம்சானந்தான்னு ஒரு ஆள் இல்ல, பகவானே நீ தான் இருக்க அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட சரணாகதி பண்ணுதோ ஒண்ணு கலக்குதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் சரணாகதின்னு பேர். அப்ப உள்ள திரும்பி தான் சரணாகதி பண்ணணும். வெளியில எங்க சரணாகதி பண்றதுக்கு ஆள் இல்லை. வெளியில பிம்பம் எங்க இருக்கு அப்படின்னா பிம்பம் உள்ளதான் இருக்கு. அப்ப பிரதிபிம்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு, வெளியில பார்த்துட்டு இருக்க பிரதிபிம்பம் உள்பக்கமா திரும்பணும், தன்னோட சோர்ஸ் நோக்கி திரும்புறது தான் சரணாகதி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மாமேவ ஏ பிரபத்தியந்தே அப்படின்னா என்ன அர்த்தம், என்னையே எவர்கள் சரணாகதி பண்றாங்களோ அப்படின்னா கான்சியஸ்னஸையே எவன் பார்க்கிறானோ, எவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற க்ஷேத்திரஜனை பார்க்கிறானோ, க்ஷேத்திரஜம் சாப்பிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. அப்ப உள்ள இருக்கிறவன் சாட்சியா உள்ள இருக்கான், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் சரணாகதி அப்படின்னு பேர். நந்திக்கு வந்து என்ன தத்துவம் தெரியுங்களா உங்களுக்கு, நந்தி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியமானது. நந்தி வந்து பாத்தீங்கன்னா சதா சிவனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி உள்ள இருக்கிற சுவாமியவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சரணாகதி. அப்படிப்பட்ட பக்தர்களால் சரணாகதி செய்தவர்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்கள தவிர்த்துட்டு வேற எந்த கொம்பனும் என்ன சப்த ஞானம் எவ்வளவு வேணா இருக்கட்டும், பெரிய பெரிய சாஸ்திர வித்த அறிஞ்சவங்களா இருக்கட்டும், பகு சாஸ்திர வித்தா கூட இருக்கலாம், அவங்களால அறிய முடியாது. அது மட்டும் இல்ல மத்து தத்துவேன மத்து தத்துவ வேதன அபாவாத்தியவ, என்னுடைய தத்துவத்தை தெரியலங்க, நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் மொத்தமும் பகவானோட சொப்பனம், என்னுடைய சொப்பனம் அதுக்குள்ளார இருக்கு. இது மொத்தம் பகவானோட சொப்பனம் இருக்கிறது ஒரே திரஷ்டா, ஒரு திரஷ்டாக்கு மேல இருக்கிற சொப்பனம்.
இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் இண்டிவிஜுவல் கூட வந்து வாஸ்தவத்தில் பொய் இருக்கிறது. ஒரே திரஷ்டாக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காஸ்மிக்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. திரஷ்டாக்கு மேலே எல்லாமே இருக்கு. ஒரே திரஷ்டா தான். இது நல்ல புரிதல் உண்டாக 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 உங்களுக்கு நல்லா தெரியுது. மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா. இதுல ஈஸ்வரன் ஒரு ஆள் இல்லை, இந்த ஜெகத்துன்னு ஒன்று இல்லை, எதுவுமே இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு திரஷ்டா, க்ஷேத்திரஜன், சச்சிதானந்த பரபிரம்மஸ்வரூபம். அதுக்கு மேல இது எல்லாம் கல்பிதம். இண்டிவிஜுவலும் இல்லை, இந்த ஜெகத்தும் இல்லை, எல்லாம் கல்பிதம். இதுல நீங்க என்ன வேணா போட்டுங்க. அப்ப அந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்தத்துவ வேதன அபாவாத் ஏவ, என்னுடைய தத்துவத்தை அறியாத காரணத்தினாலேயே ந மாம் பஜதே, என்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டாள் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறது இல்லை. அப்ப மற்ற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம தத்துவமாய் பகவான் இருக்காருன்றதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த விக்கிரகத்திலேயே சிவனையும் விக்கிரகத்திலேயே விஷ்ணுவையும் பார்த்து மயங்கி போய் விதவிதமான தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். உள்ள இருக்கிற என்னை யாரும் பூஜிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 27வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. கேன புனக தொத்து தத்துவ வேதன பிரதிபந்தேன பிரதிபத்னாதி. உடனே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். எது வந்து பாத்தீங்கன்னா தொத்து தத்துவ வேதன பிரதிபந்தேன, உன்னுடைய தத்துவத்தை வந்து அறிய விடாம எது தடுக்கிறதா இருந்துகிட்டு பிரதிபத்னாதி சந்தி, நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கு சுவாமி. அந்த உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை நம்மளால பார்க்க முடியல, ஏதோ ஒரு தடை இருக்கு, அப்டக்கிள் இருக்கு. எதனால கட்டப்பட்டவர்களாக பிரதிபந்தம் பண்ணி, எது நல்ல கட்டி வைக்கப்பட்டவர்களா நம்ம பகவானை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தடையா பிரதிபந்தானி சந்தி. ஜாயமானானி சர்வபூதானி மாம் ந விதந்தி. எதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் உற்பத்தி ஆகிற இந்த ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா மாம் ந விதந்தி, என்னை அறிவதில்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பிரதிபந்தம் இருக்கு, ஏதோ ஒரு ஆவரணம் இருக்கு. அந்த ஆவரணம் எது, பிரதிபந்தம் எது, அது தடையா இருக்கிற அப்டக்கிள்ஸ்லாம் எதெல்லாம் இருக்கு. நிறைய ஊர்ல போனா வெறும் பேரிகேட்டரா போட்டு வச்சிருக்காங்க, எங்கேயுமே போக முடியல. பேரிகேட்டர் வெளியில இல்ல, பேரிகேட்டர் நிறைய நம்ம உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட பேரிகேட்டரை போட்டு வச்சிருக்கோம். சாமியை போய் பார்க்க முடியல. சாமியை போய் பார்க்கறது, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு நேராக விடுறான். அவன் இஷ்டப்படி தான் நம்ம போக வேண்டியிருக்கு. பகவானை போனோமா பார்த்தோமா. சிதம்பரத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆனந்தம், எந்த தடையும் இல்லை, போலீஸ்காரன்ல ஒருத்தரும் இல்லை. நேராக போய் சுவாமியை பார்த்துட்டு ஒரே தரிசனத்துல சூத்திராத்மாவையும் பார்க்கலாம், அந்தரியாமியையும் பார்க்கலாம், ரகசியத்தையும் போய் பக்கத்துல போய் பார்த்துக்கலாம். சிதம்பரம் கோயில் தான் அற்புதம், எந்த பேரிகேட்டரும் இல்லை. ஆனா மற்ற கோயிலுக்கு எங்க போனீங்கன்னாலும் பேரிகேட்டர். என்ன நான் இப்பதான் யோசிக்கிறேன், பேரிகேட்டர் எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் உள்ள நம்மளை பார்க்க விடாம தடுக்கிற மாதிரி, உள்ள இருக்கிற சுவாமியை தடுத்துக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளார ஏகப்பட்ட பேரிகேட்டரை போட்டு தடுத்து 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 வச்சிருக்கோம், பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். பகவானை பார்க்க முடியல. அது என்ன பேரிகேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்க தடைகள் எது, எதனால கட்டப்பட்டவர்களாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பகவானை பார்க்க முடியறது இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டா இதமாக இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்கின்றார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இச்சா த்வேஷ சமுத்தேன த்வந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. இச்சா த்வேஷ சமுத்தேன த்வந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. இச்சா த்வேஷ சமுத்தேன த்வந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. நல்லா தெரிஞ்சுக்கணும் லட்சணத்தை. நான் தான் இன்னைக்கு காலையில வரும்போது சொன்னேன், பகவானோட லட்சணம் என்ன அப்படின்னா 2 லட்சணம் மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அவ்யக்தம், வெளிப்படாதவர். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யயம், மாற்றம் இல்லாதவர், ஏக்க ரூபத்தில் இருக்கிறவர். அப்புறம் 3வது ரூபம் என்னன்னு கேட்டினா திரஷ்டா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் இருந்துக்கிட்டு பார்க்கிறவரா பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த 3 லட்சணத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம், பகவானை ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, இச்சா துவேஷ. இச்சான என்னது அப்படின்னு கேட்டினா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு, விருப்பு வெறுப்பு.
ராகத்வேஷம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ராகத்வேஷத்துக்கு வேற ஒரு இதுதான் இச்சாத்வேஷம் சொல்றார். இந்த ராகத்வேஷத்திலிருந்து நன்றாக உண்டானது எதுவோ அதுக்கு பேரு இச்சாத்வேஷ சமுத்தேன. ராகத்திலிருந்து உண்டானது, துவேஷத்திலிருந்து உண்டானது எதுவோ அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவந்துவ மோகேன. அதுல இருந்து உண்டானது எதுன்னு கேட்டீங்கன்னா இருமைகள்னு சொல்லக்கூடிய டுவாலிட்டிஸ் உண்டாகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். யோக சூத்திரத்துல சூத்திரம் படிக்கும் போதே 2வது பாதத்துல நம்ம சொல்றோம், ராகம்னா என்ன சுவாமி, இச்சைனா என்ன சுவாமினா சுகானுஷயி ராகா. துவேஷம்னா என்ன சுவாமி, துக்கானுஷயி துவேஷா. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா வந்து நான் ஏதோ ஒண்ணு ஒரு மியூசிக் கேட்கறேன், புதுசா நான் கேட்கறேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும் போது என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட லைட்டா என்னுடைய வாசனைகளோட அது சிங்க் ஆகுதுன்னு வச்சுங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு. எனக்கு அந்த வாசனை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல உள்ள போய் பதிவாயிடும். பதிவாயிட்டு அந்த அந்த சுக வாசனையிலிருந்து ஃபர்ஸ்ட் சுகம் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிறது. ஒரு மெசேஜ் உள்ள வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு சுகம் தரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து அந்த இது ஸ்மிருதிக்கு வரும், புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வரும். நினைவுக்கு வந்த மாத்திரத்துல எனக்கு அந்த சுகம் திரும்ப வேணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு இச்சையானது உண்டாகுது. அப்போ எந்த ஒரு இச்சைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு அனுபவம் இருந்திருக்கணும், அந்த அனுபவம் வாசனையா ஆயிருக்கணும். ஒரு சுக வாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுகத்தோட வாசனையிலிருந்து எது உண்டாகுது அப்படின்னா இச்சையானது, ராகம்னு சொல்லக்கூடிய விருப்பானது உண்டாகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே அனுபவிச்சதுல தான் உங்களுக்கு ஆசை உண்டாகும் ஒழிய அனுபவிக்காத விஷயத்துல ஆசை உண்டாகாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்ச விஷயம் இருக்கணும். ஏற்கனவே நான் அனுபவிக்காதது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல சாமி, எனக்கு BMW கார் வாங்கணும், ஆனா நான் இது வரைக்கும் BMW கார் அனுபவிக்கவே இல்லையே. இல்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. என்ன காரணம், அல்டோவை வந்து மாருதி அல்டோ ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, டிசைரை ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா BMW காரை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடுல பார்த்திருப்பீங்க. இந்த ஃபியூச்சர்ஸும் அதோட ஃபியூச்சர்ஸையும் பார்த்துட்டு ஐயோ இதுக்கும் இவ்வளவு கம்பேர் இருக்க போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா எப்படி இருக்கும், இந்த அல்டோல ஒண்ணுமே இல்லை, ஸ்பேஸே இல்லை, இவ்வளவு ஃபெசிலிட்டியே இல்லை, அப்ப அதுல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு. நீங்க BMW காரை அனுபவிக்கல, ஆனா ஆடை பார்த்திருக்கீங்க, ஆடு வந்து உள்ள போயிடுச்சு. இல்லைன்னா மற்றவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, BMW இது மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அது உள்ள போயிருக்கும். அப்போ அனுபவிக்காத விஷயம் வந்து நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை பத்தின மெசேஜாவது நமக்கு உள்ள போயிருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயத்துல நமக்கு என்ன ஆகாது, ராகம் உண்டாகவே உண்டாகாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி ஏற்கனவே நீங்க வந்து ஒண்ணுத்துல இருந்து துக்கப்படாம ஒரு விஷயத்தை துவேஷம் பண்ணவே முடியாது. நான் ஏதோ ஒரு துக்க அனுபவம் உண்டாயிருக்கு, பாவக்காய் கசக்குஞ்சி அப்படின்னு ஏற்கனவே எனக்கு வந்து அது துக்கத்தை கொடுத்திருந்தாதான் ஜி பாவக்காய் வேணுமா, ஐயோ பாவக்காவே வேணாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், ஐயோ உடம்புலாம் கூசுது அந்த கசப்பை நினைச்சா, வேணாம் பாவக்காய்லாம் வேணாம் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அவாய்ட் பண்ணுவேன். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுக அனுபவத்திலிருந்து உண்டாகிறது ராகம் ஆசை, ஒரு துக்க அனுபவத்திலிருந்து உண்டாகிறது துவேஷம் வெறுப்பு. அப்ப விருப்பு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அனுபவம், அனுபவத்திலிருந்து வாசனை, வாசனையிலிருந்து உண்டாகிறது தான் எனது சுகம், விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய இச்சா துவேஷம். இதுல இருந்து என்ன உண்டாகுது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆசைப்பட்டதை அடையறதுக்காக ஒரு கர்மா பண்றீங்க. நான் வெறுத்ததை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பண்றேன். விருப்பு வெறுப்பு எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க சொல்றாரு. அந்த விருப்பு வெறுப்பு எதுல இருந்து உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவந்துவ மோகம். இந்த சுகம் துக்கம் நம்ம சொல்றோமே, இந்த சுகம் துக்கமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் குளிரா இருக்கட்டும், பசி தாகமா இருக்கட்டும், மானம் அபமானமா இருக்கட்டும், இதெல்லாம் டுவாலிட்டியா இருக்கிறது. எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு பார்க்கப்படுறதுன்னு பார்க்காம இதோட சிங்க் ஆகும் போதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்.
அந்த ஒப்பீனியன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளிரா இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு. இதே சில்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். வெயில் காலத்துல கிடைச்சது அப்படின்னா அக்னி நட்சத்திர காலத்துல இருக்கும்போது அப்பா ஒரு ஏசியில வந்து பாத்தீங்கன்னா போய் நின்று ஆனந்தமா இருக்கு. இப்ப ஏசியில போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அப்போ இப்ப துக்கம் கொடுக்குது, ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல சுகம் தருது. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கிற சீத்தம் உஷ்ணம் இதெல்லாம் சுகம் துக்கம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. ஆனா இந்த மனசுக்கு புரியாம, இந்த புத்திக்கு புரியாம நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, விருப்பு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒன்ன விரும்புறோம், எதை விரும்புறமே இன்னொரு காலத்துல அதை வெறுக்கிறோம்னு தெரியாம இந்த துவந்துவங்கள்ல மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த துவந்துவங்களை மாத்தி அமைக்கிறதுக்கான காரியத்துல என்ன பண்றோம், ஈடுபடுறோம். கருமா. அப்ப எங்கெல்லாம் கருமா நடக்குதோ அங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அந்த இரட்டைகளை நீங்க என்ன பண்றது இல்ல, சகிக்காம அந்த இரட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா துவந்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு மோகத்தினால அதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன விரும்புறோம், ஒன்ன நம்ம என்ன பண்றோம், வெறுக்கிறோம். இதுலயே வந்து லைஃப் வந்து பாத்தீங்கன்னா துவந்துவ மோகேன, இந்த துவந்துவ மோகத்தினால சர்வபூதானி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சம்மோகம், சம்மோகம்னா நன்றாக மோகத்தை அடைந்தவர்களாக சர்க்கே யாந்தி அப்படின்னா இந்த சிருஷ்டிக்குள்ளார திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறார்கள். ஜென்ம மரணத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி, ஹே பரந்தப்பன்னு சொல்லி முடிக்கிறார். 2 வார்த்தை சொல்ற, பாரத. முதல் சம்போதனம் பாருங்க, பாரத. பாரதனா பாடா பிரகாசம், பிரகாசத்தில் ரம்மிப்பாயாக, கான்சியஸ்னஸ்ல இருப்பா, தர்ஷ்டால நில்லு, ரம்மி, விஷயத்துல ரம்மிக்காத. ஒண்ணு. பரந்தப அப்படின்னா 2வது சம்போதனம், பரந்தபன்றதுக்கு அர்த்தம் பரான் தாப்பயதி இது பரந்தப. தனக்கு எதிரில் இருக்கக்கூடியவன், எதிரிகள்னு அர்த்தம். நமக்கு எதிரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்யம் எல்லாமே சம்சாரம். இதை எரிக்கணும். நம்ம இதை வந்து ஆப்ஜெக்டா பார்க்கணும். நான்ல நிக்கணும். திரஷ்டாவில வந்து ரம்மிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், திரஷ்டாவை ரம்மிக்காம ஆப்ஜெக்ட்ல இருக்க நாமரூபத்துல ரம்மிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகம். இதோட சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு என்ன பண்ணும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். திருஷ்யத்தோட சுரூபம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். என்ன பண்ணும், வெளியில இருக்கிறது எல்லாம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறதுக்காக தான் வெளியில எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், நான்ல நிக்காம நான் அந்த வெளியில இருக்கிறதோட கனெக்ட் ஆகும் போதெல்லாம் எனக்கு சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அபமானம் எல்லாம் சம்பவிக்குது. இத சத்தியம் நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், வெறுப்படைகிற வெறுப்புனால வந்து ஒரு கர்மாவை புண்ணிய பாப்பத்தை பண்றேன். அந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும், எனக்கு ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ சடார சக்கரம்னு ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்கன்னா யோகத்துல. அப்போ சடார சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சைக்கிள் நம்ம இந்த சம்சாரத்துக்குள்ளார பிறந்து இறந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல சொல்ல வர. இதுக்கு வந்துரு பாஷ்யத்துக்கு வந்துரு. இதோட இதை பிரேக் பண்ணணும்னா என்ன சுவாமி பண்ணணும், ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணியாச்சு. பிரேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் ஞான யோகம் ஸ்டார்ட் பண்ணும்போதே 2:14 ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. 2:14 உபதேசத்துல, கீதா உபதேசத்திலேயும் இது போட்டிருக்கோம். முக்கியமான உபதேசம், தாம் திதிக்ஷஸ்வ பாரத, முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்திருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஞான யோகத்துல யாரெல்லாம் போறீங்களோ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அனுபூதி பண்ணணும்னு யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணம் இருக்கோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, இந்த வெளியில இருக்கிற இந்திரிய விஷயங்கள் இருக்குல்ல, சப்த ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு வெளியில இருக்கிற ரூபங்கள், இந்த விஷயங்கள், இதோட உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்ட் ஆகும் போதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னதாவது மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, இந்த 2 ஸ்பர்ஷம் பண்ணுது, பிரத்யக்ஷம் பண்றது. இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். இந்திரியங்களும்
இந்திரிய விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்படும் போது அதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு பேரு. அதனால நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா பஞ்ச இந்திரியங்கள் மூலமா 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்டாகுது, அனுபவம் பண்றோம். இந்த அனுபவம் பண்ணும் போதெல்லாம் என்ன நடக்குது என்னன்னா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாகா. சீதம் உஷ்ணம் இந்த இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பசி துக்கம், பசி தாகம், சுகம் துக்கம் இதெல்லாமே சுக துக்கத்தை கொடுக்கின்றவைகளாக இருக்கின்றன. எப்பெல்லாம் நீங்க இந்திரிய விஷயங்களோட சேருதோ அப்பெல்லாம் சுக துக்க அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆகமா பாயினக. ஆகமான என்ன அர்த்தம்? வந்து போகும். என்ன யாராவது கேட்பாங்க, சாமி ரொம்ப வெயில் இருக்காம போன வருஷம் மாதிரியே தான், அதுக்கு முந்தின வருஷம் மாதிரி தான், என்ன புதுசா இருக்கு, ரொம்ப குளிரா சாமி, ஏதாவது பண்ணலாமா சாமி? என்ன பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால எல்லாரும் கேட்பாங்க, சாமி ஒரு இது ஏர் கூலர் வச்சுக்கலாமா சாமி, நல்லா இருக்கு சின்னதாக ஒன்று வச்சுக்கலாம் சாமி. ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாசத்துல என்ன ஆகிடும், கிராஸ் பண்ணி போயிடும். இதே மாதிரி தானே ஒவ்வொரு காலத்துலையும் வந்து போயிட்டே இருக்கு. அப்ப சகிச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்திகள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். வெயில் காலத்துல வந்து வெயில் அடிக்கும், குளிர் காலத்துல குளிர் அடிக்கும், மழை காலத்துல மழை பெய்யும். இதே நேச்சர். இது எதையாவது நம்ம மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறது முக்கியமா, இதை தாண்டி போறதுக்கு முயற்சி பண்ணணுமா? இதை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க எனர்ஜி உங்களோட மைண்ட் எல்லாம் அதுலயே போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல இதை தாண்டி போகணும்னா என்ன, அப்படிதான் இருக்கும். காலம் அப்படித்தானே, ருத்துக்கள் வந்து போறது தானே ருத்துக்களோட இது. அப்ப ஆகமா பாயினக, எந்த சுகம் எந்த துக்கம் எந்த குளிரா இருக்கட்டும் வெப்பமா இருக்கட்டும் மானமா இருக்கட்டும் அபமானமா இருக்கட்டும் எல்லாம் லாபம் நஷ்டம் எல்லாம் வந்து போகும். கர்மத்துக்கேத்த மாதிரி வரும் போகும். அனித்தியாக, இது எல்லாமே அனித்தியமானவைகள். அதனால என்ன பண்ணு, 2 ஐடியா வச்சுக்கங்க, வந்து போகும். எதுவா இருந்தாலும் வந்து போகும். முந்தானத்து ஒருத்தர் நம்ம இவர் இருக்காருல ரவீந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணி, சாமி உங்கள்கிட்ட வந்து நான் மெடிடேஷனோட அனுபவத்தெல்லாம் சொல்லணும். ஒன்றும் சொல்ல வேணாம். யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொல்லுவேன், ஒன்றும் சொல்ல வேணாம். ஏன் சாமி அப்படின்னு எல்லாத்துக்கும் கியூரியாசிட்டி, தன்னோட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாம் என்ன ஆகும், வரும் போயிடும். வந்து நின்னுச்சுன்னா பேசலாம். ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்று பர்மனண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், விசாரம் பண்ணலாம். அப்ப எல்லா அனுபவங்களும் சுகதுக்க அனுபவம் இல்ல டிவைன்கான அனுபவம். ஏதாவது வந்து எனக்கு கனவுல இப்படி ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, சாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கனவுல வந்து என் கனவுல வந்தீங்க, நான் பதிலே பேசல, மெசேஜே போடல. என்ன நினைச்சிருப்பாங்க, சாமி என்ன நான் வந்து கனவுல வந்தேன் அப்படின்னு சொன்னா சாமி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா மெசேஜ் கூட போட மாட்டேன்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் டெக்னிக். இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணேன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நான் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நான் வந்து அப்படியாமா ரொம்ப அனுகிரகம் கிடைக்கும் அது இதுன்னு நான் எதையாவது நானும் சும்மா ஒரு கதையை விட்டேன்னு வச்சுங்க, என்ன ஆகும், அடுத்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் ரவீந்திரனுக்கும் நான் அதான் சொன்னேன். நான் ரவிச்சந்திரனுக்கு சொல்லும் போது சொன்னேன், போயிட்டே இருங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நிறைய கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். மெடிடேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் எந்த ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னாலும் நம்மளை கிராஸ் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். நம்ம டெஸ்டினேஷனை அடையிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காட்சிகளுக்கும் அனுபவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம லைஃப் ஜர்னி வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் வரைக்கும் போகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குளிரும், ஆமா குளிர் காலம் வந்தா குளிரும், வெயில் அடிக்கும், பசி வரும், தாகம் வரும், மானம் வரும், அபமானம் வரும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தணும். இது எதுவுமே நித்தியம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தணும். இது எல்லாம் அனித்தியம், வந்து போகின்றவைகள் அப்படின்னு. அப்ப என்ன சுவாமி பண்ண, பிரசன்ட்ல சகிச்சுக்குங்க, வேற எதுவும் இல்லை. அது நல்லது வந்தாலும் சகிச்சுக்குங்க, கெட்டது வந்தாலும் சகிச்சுக்குங்க. மானம் அபமானம் எல்லாம் வரும், சுகம் துக்கம் எல்லாம் வரும், எல்லாத்தையும் சகிச்சு பழகுங்க. ஏன் சுவாமி அப்படின்னா சகிக்கும் போது வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் நின்று போகுது. சகிக்கல அப்படின்னா மனசு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே தாட் ப்ராசஸ், இரிட்டேட் ஆகுது, துள்ளி குதிக்குது. நல்ல அனுபவங்கள் இருந்தா துள்ளி குதிச்சு வெளியில போயிடுது.
அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாம ஒரே மறுமறிங், ஒரே புலம்பலும், அதை அக்செப்ட் பண்ண முடியாம கொந்தளிச்சு போய் மனசு இருக்கு. ஆனா உள்ள பரமாத்மா என்னவா இருக்கார்? உள்ள பரமாத்மா நிர்விகாரமா அவ்வியமா இருக்கார், மாற்றம் இல்லாதவரா இருக்கார். அதுக்கப்புறம் 2வது லட்சணம் என்ன பார்த்திருக்கோம்? அவ்வியக்தமா இருக்கார். அப்ப வெளிப்படாதவரா உள்ள ஒருத்தர் இருக்கார், கூட வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இல்லாதவரா இருக்கார். இவரை அறியறதுக்கான மீடியம் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா மனசுதான் மீடியம். இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? உள்ள இருக்கிற ரொம்ப சட்டிலா இருக்கிற அவ்வியக்தமா இருக்கிற அந்த உள்ள இருக்கிறவன் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்விகாரமா இருக்கிற அந்த பரமாத்மாவை பார்க்கணும்னா மீடியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு ஆடாம அசையாம இருந்தாதான், இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்க முடியும். இந்த மனசு நடுவுல இருக்கிற ஒரு ஸ்கிரீன், ஒரு கண்ணாடி, அது டிரான்ஸ்பரண்டா வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஆடாம அசையாம இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மாவை சட்டிலா இருக்கிறவரை நம்மளால நல்லா பார்க்க முடியும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த இருமைகள் அப்படின்றத நல்லா புரிஞ்சுங்க. இந்த இருமைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றோம்னா மொத்த ஜீவனமும் மொத்த ஜீவராசிகளும் இந்த இதுக்குதான், இந்த துவந்துவங்களை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் நம்ம எல்லா ப்ராசஸையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எந்த கர்மா பண்றதுக்கு பின்னாடியும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இரட்டைகளை சகிக்காம அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுனால. அப்ப என்ன ஆகுது? நம்ம அவுட்டராவே எக்ஸ்ட்ரோவெட்டாவே இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு 2:14 இருக்கிற ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். இதுக்கப்புறம் வேற என்ன சுவாமி ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 9:12 9:12 ஒரு ஸ்லோகம் பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிங்க. 9 வந்து பாத்தீங்கன்னா 12 வந்து சொல்ற மோகாஷா மோக கருமானோ மோக ஞானா விசேதசஹ ராட்சசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாஹ. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோகாஷா. மோகாஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும், 1.5 டன் ஏசி இருந்தா நல்லா இருக்கும். இது என்ன மோகாசை? என்னன்னா கிளைமேட் இப்படிதாங்க இருக்கும். திருவண்ணாமலையில வந்து வெயில் தான், அண்ணாமலையார் தகிப்பார். அண்ணாமலையுடைய பிரசாதம் என்னன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் அருணாச்சலேஸ்வரோட பிரசாதம் அக்னி தத்துவம். இது அப்படியே தகிக்கும், அப்படிதான் இருக்கும். பிரசாதம் எடுத்துக்கிட்டா ஈஸி ஆயிடும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் பிரசாதம் கொடுப்பாரு. மார்ச் மாதம் இது ஏப்ரல் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா தகிப்பார் அப்படின்னு எடுத்தா ஈஸி ஆயிடும். அதை இரிட்டேட் ஆயிட்டோம் அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இந்த மனசு அப்படியே எப்படியாவது ஒரு 1.5 டன் ஏசி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கி போட்டா நல்லா இருக்கும்ல. யாரை பிடிக்கலாம்? யாராவது ஃபாரின்ல இருக்காங்களா? நம்ம பரமேஸ்வரன் இருக்காருல்ல, அவரை பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டாலர்ல பணம் வரும். ஐயோ அருண் வேற இருக்காரு, அப்புறம் சுதந்திராமா இருக்காங்க. எப்படி பேசி அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறது? ஒரு 1.5 டன் ஏசி வாங்கி போட்டா நல்லா தான் இருக்கும். மனசு என்ன பண்ணும்? என்னுடைய அந்த அந்த இதை ஹீட்டை சகிச்சுக்க முடியாததுனால அதை கிராஸ் பண்ணி போகாம ஒரு பிளான் போடும். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி யார் யார்கிட்ட எப்படி நானே ஃபோன் போடுவேன். பரமேஸ்வரன்ஜிக்கு ஃபோன் போட்டு சௌக்கியமா இருக்கீங்களா, வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாம் எனக்கு காரியம் ஆகணும். அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு அருண் தண்டமானிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன். அப்புறம் சுதந்திர அம்மாட்ட வந்து ஓ கனவுல நான் வந்தேனா அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தி ஓ கனவுல நானும் திரும்ப திரும்ப வரேன், நல்ல தட்சணையில் அனுப்புங்க எனக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன் ஏசிக்கு என்ன கூத்து பண்ணணும் தெரியுங்களா அந்த மனசு. ஐயோ ஐயோ, இந்த மனசு பண்ற வேலை சகிச்சுக்க முடியல. ஒரு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 இட்லி 4 இட்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்னி, தேங்காய் சட்னி. நமக்கு வந்து இன்னைக்கு சாம்பார் பண்ணலையா, ஒரு சட்னி வச்சுட்டு வேலையை முடிக்க வேண்டியது தானே. என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், இட்லி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிடணுன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டியாக சட்னி சாம்பார் வேணும், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது இட்லி சாப்பிடாம ப்ரோக்ராம் போட்டால் நான் போடவே மாட்டேன். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிளகா பொடி ஒன்று இருந்தால் போதும். மிளகா பொடியே இல்லை அப்படின்னா சர்க்கரையை வச்சுட்டு சாப்பிட்டு போயிடுவோம். நம்ம ரொம்ப ஈஸியாக வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். நம்மளால சகிக்க முடியாது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆமாம் நீயும் வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவனுக்கு போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், இங்கேருந்து மெனக்கெட்டு போய் சரவண பவன். இதை சகிச்சிக்க முடியல நம்மளால. இட்லியை உப்புமா, இட்லியை கூட விட்டுருங்க, உப்புமா
இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னா உப்மா அப்படின்னா போதும், நம்ம சரவண வாசல்ல போய் நின்றுவோம், நீயே சாப்பிடு உப்மாவை அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, டேஸ்ட் சகிச்சுக்க முடியல, நம்மளோட கிளைமேட்டை சகிச்சுக்க முடியல. வண்டி வந்து மெதிச்சாதான் ஸ்டார்ட் ஆகுது, 2 வீலர். ஆமா இருக்கட்டுமே, 4 மெதிச்சு ஓட்டுவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகிச்சுக்க முடியல. நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் விரும்புகிற மாதிரியே ஆகணும்னு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ரியாக்ஷன் பண்ணுறது தான் கர்மா. இந்த ரியாக்ஷன் பண்ணுறதுலையே ஜீவனம் ஃபுல்லாக போயிட்டே இருக்குன்னா, இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாக இல்லாமல் ரியாக்ட் ஆகி வெளியிலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா, உள்ளே இருக்கிற பரமாத்மாவை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பார்க்கவே முடியாது. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும், இந்த வெளியில போற மனசை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு முக்கியமான இது சஞ்சலம் இல்லாம பண்ணணும் அப்படின்னா துவந்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிறது தான் முக்கியமான சாதனையா வச்சுக்கணும். இதோட நிப்பாட்டுங்க. நம்ம நாளைக்கு பாஷ்யத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति वयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण.